ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் இயர் பிஇ சிஎஸ்சி அண்ட் செகண்ட் இயர் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் உண்டான தேர்ட் செமஸ்டர் மேக்ஸ் பேப்பர் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோடு MA8351. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சிலபஸ். What is discrete mathematics? Discrete mathematics na enna? So discrete mathematics is the part of mathematics devoted to the study of discrete objects. So discrete object பத்தி படிக்கிறது தான் discrete mathematics. So mathematics ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று continuous and discrete. So நம்ம calculus, differential calculus and integral calculusலாம் படிக்கிறோம் இல்லையா, அது வந்து comes under continuous. டிஸ்க்ரீட்டில் கிராஃப் தேரி, நம்பர் தேரி, நம்பர்ஸை பற்றி படிக்கணும் இல்லையா, அது எல்லாமே என்னென்னா டிஸ்க்ரீட். ஸோ calculus deals with continuous object and is not part of discrete mathematics. A course in discrete mathematics provides the mathematical background needed for all subsequent courses in computer science. ஸோ பிஇ படிக்கிற சிஎஸ்சி அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்குது? லாஜிக், கவுண்டிங், கிராஃப் தேரி, நம்பர் தேரி. லாஜிக் எங்கெல்லாம் இருக்குது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டாபேஸ், சர்க்யூட் டிசைன். கவுண்டிங், ப்ராபபிலிட்டி, அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். கிராஃப் தேரி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், சோஷியல் நெட்வொர்க்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நம்பர் தேரி, கிரிப்டோகிராஃபி, கோடிங் தேரி. ஸோ லாஜிக், செட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன் எக்ஸெட்ரா இது எல்லாமே கம்ப்யூட்டர் ஓரியன்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வை ஸ்டடி டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்? ஏன் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்? த ஆன்சர் இஸ் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொவைட்ஸ் தி மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் மெனி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ், நேம்லி data structures, algorithm analysis and design, database management system and database theory, compiler construction, computer security, digital logic design and artificial intelligence. ஸோ இந்த பிரான்ச்சஸில் எல்லாத்துலேயுமே discrete mathematics அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த பேப்பர்னுடைய அப்ஜெக்டிவ், ஸோ discrete mathematicsனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். To extend the logical and mathematical maturity and ability to deal with abstraction. Logic பற்றி படிக்க போகிறோம். To introduce most of the basic terminologies used in computer science courses and application of ideas to solve practical problems. To understand the basic concept of combinatorics and graph theory. To familiarize the applications of algebraic structures. To understand the concept and significance of lattices and Boolean algebra, which are widely used in computer science and engineering. So this is the main objective of our course. Syllabus பார்க்கலாம். Unit 1 Logic and Proofs. இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொபோசிஷனல் லாஜிக் பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ரொபோசிஷனல் ஈக்குவலன்சஸ். அடுத்தது ப்ரெடிகேட்ஸ் அண்ட் குவான்டிஃபையர்ஸ், நெஸ்டட் குவான்டிஃபையர்ஸ், ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்சஸ், இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரூஃப், ப்ரூஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லாமே யூனிட் 1ல் பார்க்க போகிறோம். அடுத்தது யூனிட் 2 காம்பினட்டோரிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ஸ்ட்ராங் இண்டக்ஷன் அண்ட் வெல் ஆர்டரிங், த பேசிக்ஸ் ஆஃப் கவுண்டிங், தி பிஜன்ஹோல் பிரின்சிபல், permutations and combinations, recurrence relations, solving linear recurrence relations, generating functions, and inclusion and exclusion principles and its applications. ஸோ இது எல்லாமே யூனிட் 2ல் பார்க்க போகிறோம். யூனிட் 3 கிராஃப்ஸ். ஸோ பேசிக் கிராஃப் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க போகிறோம். கிராஃப்ஸ் அண்ட் கிராஃப் மாடல்ஸ், கிராஃப் டெர்மினாலஜி அண்ட் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ், matrix representation of graphs and graph isomorphism, connectivity,
ஆய்லர் அண்ட் ஹாமில்டன் பாத். ஸோ இது எல்லாமே யூனிட் 3ல பார்க்க போகிறோம். யூனிட் 4 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா அல்ஜிப்ரிக் சிஸ்டம்ஸ், செமி குரூப்ஸ் அண்ட் மோனாய்ட்ஸ், குரூப்ஸ், சப்குரூப்ஸ், ஹோமோமார்பிசம்ஸ், நார்மல் சப்குரூப் அண்ட் கோசெட்ஸ், Lagrange's theorem, and definitions and examples of rings and fields. ஸோ இது எல்லாமே யூனிட் 4ல பார்க்க போகிறோம். லாஸ்ட் யூனிட் 5 லாட்டிசஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா பார்ஷியல் ஆர்டரிங், போசெட்ஸ், lattices as posets, properties of lattices, lattices as algebraic systems, sublattices, direct product and homomorphism, some special lattices and Boolean algebra. ஸோ இது எல்லாமே யூனிட் 5ல பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன டெக்ஸ்ட் புக் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 புக்கு ப்ரிஸ்கிரைப் புக் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ரோஷன் Discrete Mathematics and its Application. Another book Tremblay and Manohar Discrete Mathematics Structures with Applications to Computer Science. ஸோ இந்த 2 புக்கும் டெக்ஸ்ட் புக், ரிமைனிங் ஒரு 3 புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த புக் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த கிளாஸில் இருந்து யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.